ஏய், விஷ்ணு, பிரமா, முனியப்பன், நந்தி, நாங்கள் 4 பேர் கணக்குடா. ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்குகள் அதுகள் மூக்கு சுவாசத்தை கொடுத்துருக்காரு ஐயா கடவுள். அவர் இயற்கையாக அது இன்ப விளையாட்டில் போய் அந்த மூக்கு சுவாசத்தில் இன்ப விளையாட்டில் விளையாண்டு அதுகளுக்கு குஞ்சு முட்டை பொறிச்சு எல்லாம் சந்தோஷமாக போகுது. நீ என்னடா செய்த மானிட பிறவி? பூவு அல்வா பால் பழம் வச்சு மோந்து பார்த்து நீ எல்லா வேலையும் பார்க்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும். எப்படி மோந்து பார்த்து தானே உற்பத்தியை நீ கீழே இறக்குத? வீட்டில் பிள்ளைகள்லாம் அறிவோடு இருறா. அறிவு எதுக்கு கொடுத்தாரு? எதுக்குடா கொடுத்தாரு? உடம்புக்கு உழைச்சி சாப்பிட்டு பூமியில் விவசாயம் பண்ணி ஏதோ இருப்பு இடம் ஆடை கடவுள் கொடுத்துருக்காரு. போதும், சந்தோஷம். என்னடா ஒரு பேப்பரை அடித்து விட்டா மோந்து பார்த்து எல்லாம் பூரா பெண்ணுக்கும் ஆணுக்கும் மார்க்கத்தில் போய் மோந்து பார்த்து நக்கி சாப்பிடுத ஓடுத. இன்னும் நல்லா கட்டுக்கோடா. ஆடு மாடு பூரா ரோட்டு காட்டில் பற்றிட்டு போகிறான் பார்க்க. அது எங்கே மோந்து வாக்கு? எங்கடா மோந்து வாக்கு? ஆடு மாடு எங்கே மோந்து பார்த்து அது உச்சரிப்பு எடுக்கா, அதுக்கப்புறம் தான் ஏறி உழுது. நீ என்னடா செய்த மானிட பிறவி? நீ என்ன செய்த? அப்போ மூக்க மந்திரத்தால் கட்டியாச்சுன்னா என்ன செய்வார் கடவுள்? அதுக்கப்புறம் விளையாட விடுவார். ரோட்டுக்காட்டில் பெண்ணு ஆணும் போவையில் எங்கன நீ மோந்து பார்க்கணுமோ அந்த மாதிரி மோந்து பார்க்க விடுவார். ஆடுபாடு கோழி பறவைகள் எங்கடா மோந்து பார்த்து அதை இன்ப விளையாட்டு விளையாடுதடா, அதை மாதிரி மானிட பிறவி ஒன்றே விடணும்டா அப்படின்ட்டார். உனக்கு படைச்சி கடைசி அத்தியாயத்தில் மூக்க மந்திரத்தால் கட்டியாச்சுன்னா மோரே பாடுறா. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அவன் கண்டார் வழி கலாணிப்பே 2ஆம் நம்பரை திருச்சி கார் வண்டிகளை வாங்கி இடத்த அசிங்கம் பண்ணி விவசாயத்தை அழிச்சு அசிங்கம் பண்ணி அப்படியே என் முகரே பாரு, என் வண்டியை பாரு, என் பொண்டாட்டி நல்லா கழுத்து நிறைய கீழே வரைக்கும் தொங்க விட்டு ஆட்டுதான்னு ஓட்டிட்டு போகிறடா. உழைச்சி பூமியில் சம்பாத்தியம் பண்ணி உன் ஆடு ஆவரணத்தை போட்டு போடா முட்டா பேல. அடுத்தாப்புல நீதிமன்றம் கோர்ட்டுக்கு வீட்டில் இருந்தே அந்த பேப்பரை மோந்து பார்ப்பான். வழக்கறிஞர்கள் பெட்டிஷனை கொடுத்து இந்த பேப்பரை வச்சுக்கோ, காலையில் அங்கே ஓடியா கையெழுத்தை போட்டு நான் உள்ளே போனோம். அப்போ வீட்டில் இருந்தே மோந்து பார்த்து வாரான் அந்த பேப்பரை. அப்போ நீதிமன்றத்தை அவமதிக்கான். மோந்து பார்த்த நீதிமன்றத்தை அவமதிச்சுட்டு வெளியே ஓடி போயிருந்தான். அப்போ மூக்கை கட்டினா சோழி முடிப்பார். இப்போ எல்லாவனும் மாட்டுவாடா, எல்லாவனும் மாட்டுவான். அரசியல்வாதியிலேருந்து 10,000 கோடி போகிறான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடே எல்லாவனும் உள்ளே மாட்டுவேன். மூக்கை கட்டிட்டார் மந்திரத்தால். அந்த மூக்கை மோந்து பார்த்தாலும் ஓடுதான். மோந்து பார்த்தா நீதிமன்றத்தில் உள்ளே ஓடியாரான். மோந்து பார்க்கான், பேப்பரை மோந்து பார்க்கான், கையெழுத்தை போட்டு மோந்து பார்க்கான். பொண்டாட்டியை போய் நான் போய்ட்டு வந்துட்டேன் சந்தோஷம் அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டில் விரித்து விலக்கி விட்டு உள்ளே நக்குதான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான்? மோந்து பார்த்தா நக்குத. அப்போ அந்த மோப்பத்தை நாய்க்கு மோப்ப சக்தி கூடுதலாக கொடுப்பார். பறவைகள் விலங்குகளுக்கு மோப்ப சக்தி கூடுதலாக கொடுப்பார். மானிட பிறவிக்கு அந்த ஆடு மாடு கோழி மூக்கை இவனுக்கு கொடுத்துருவார். மானிட பிறவிக்கு அந்த அது உள்ள மூக்கை உனக்கு. அப்போ நீ ரோட்டு காட்டில் எந்த பெண்ணு போனாலும் நீ மோந்து வாப்ப. ஆணு மோந்து வாப்ப, பெண்ணு நீ மோந்து வாப்ப. எப்படி மானிட பிறவியை தப்பு செஞ்சதுக்கு தண்டனை வாங்கிச்சு சீரழியணும், செங்க செமக்கணும், அழுந்தணும் ஆணும் பெண்ணும். புரிஞ்சிக்கோடா. உட்காந்து கணக்கு போடுற விளையாட்டுக்கு அதில் சொல்லுதான் கொட்டு மேலே அடிக்கான். என்ன இதெல்லாம் ஒரு டப்பாங்குத்து ஆடின மாதிரி ஆடுது அப்படிங்க. டப்பாங்குத்து தான் நாங்கள் ஆடுவோம்டா. டப்பாங்குத்து தான் கணக்கு போடுவார் கடவுள். அடுத்து துஷ்டு வரையில் உன் குடல் சிறு குடல் பெருகுடலை பிரட்டி கெட்டிடுவார். ஒரு மயிறு பூமி உன் வயிற்றுக்குள்ளே இறக்க முடியாது. உதறி காலு கையை உதற விட்டு சுண்டை விடுவார் காய்ச்சலை விட்டு. அந்த காய்ச்சல் யாருக்குமே தெரியாது. அந்த காய்ச்சல் கருப்பு நிறத்தில் ஏற்றுவார் மானிட பிறவிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும். உதறா காலும் ஆணும் பெண்ணும் உதறு கையை காலை முக்கால் சத்தியம். மூக்கை கட்டியாச்சுடா, மந்திரத்தால் கட்டிட்டாரா. சந்தோஷம். திராசை மேலேயும் கீழமே இறங்குது. அதுக்கு சந்தோஷம். அந்த மூக்கை கட்டினோடனே அதுகளுக்கு சந்தோஷம். பார்த்தியா, கையில் எடை பிடிச்சிருக்க கூட சந்தோஷம். அப்போ நீதிமன்றத்தில் தப்பாக ஓடுதுன்னு அது திராசே சொல்லுது, எடையே சொல்லுது. முக்கால் சத்தியம்.